Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இன்றைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது my husband's most amazing creamy kunafa recipe. Yes, he made this on my birthday last week. So I thought I'll shoot and show you. You can also try it at home. It tastes so incredible. So following these 3 steps, you can easily make this kunafa at home. Step 1, ஒரு perfectான sugar syrup எப்படி செய்யறது? Step 2, இதுக்கு தேவையான ஒரு creamy filling. And please go and check the description box below. You can find all the ingredients with their measurements. Step 3, ஒரு crispyயான kunafa sheet எப்படி செய்யறது? So that's it. Let's start now. Are you guys ready? Welcome to Naveena's Tiny Tips. Sugar syrup செய்யறதுக்கு of course you need sugar, lemon, water, and last but not least rose water. First நாங்க நல்லா இந்த தண்ணியை கொதிப்பாட்டி எடுப்போம். இப்படி bubbles எல்லாம் வர தொடங்கும்போது உங்களுக்கு you can add your sugar and இது அவ்வளோ அந்த திக் எல்லாம் மாறுறதுக்கு தேவையில்லை. இதில் இருக்க மெஷர்மெண்ட்ஸ் படி நீங்கள் இது போட்டாலே இந்த சுகர் டிசால்வ் ஆனாலே உங்களுக்கு அந்த லைட்டாக திக்னஸ் கிடைச்சிடும். இதில் இப்போ நாங்கள் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அண்ட் லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் ஜூஸ். தட்ஸ் இட். உங்களோட ஈஸியான சுகர் சிரப் இஸ் ரெடி. டோன்ட் வரி, இது பார்க்குறதுக்கு இப்போ ஓட்ரியாக இருக்குது, பட் when it cools down you will get the perfect consistency. இப்போ நாங்கள் இது ஒரு கிளாஸ் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் லெமன் பீசஸ் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக வச்சுடுவோம். தட்ஸ் இட். ஸ்டெப் 2, இதுக்கான க்ரீமி ஃபில்லிங் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மில்க், whipping cream, sugar, ghee, cornstarch or corn flour. ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த கோர்ன்ஃப்ளவரை கூலான பாலில் கரைச்சி எடுப்போம். பிகாஸ் இஃப் யூ கோன் ஆட் த கோர்ன்ஃப்ளவர் லேட்டர் ஆன் இன் யோர் குக்கிங் ப்ராசஸ், அது உங்களுக்கு அந்த லம்ப்ஸ் எல்லாம் கட்டி கட்டியாலாம் வர தொடங்கிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டுக்கே நாங்கள் கூலான பாலில் இதை கரைச்சி ஒரு சைடில் வச்சுட்டு தென் we can start cooking. ஸோ இந்த மாதிரி ஒரு டீப்பான பாட்டில் உங்களுக்கு அந்த கோர்ன்ஃப்ளவர் சேர்த்த பாலையும் அண்ட் நீங்கள் வச்சிருக்கிற மிச்ச பாலையும் ஊற்றி நல்லா ஒரு கொதிக்க வைப்போம். பால் நல்லா கொதிக்கக்குள்ள உங்களுக்கு மேலால் ஒரு நல்ல ஒரு ஃபோம் எல்லாம் க்ரியேட் ஆகும். அந்த ஃபோம் எல்லாம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் வச்சிருக்கிற கீ, உங்களோட சுகர் அண்ட் whipping cream, இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு ஸ்டியர் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் தட் யூ ஷுட் கீப் ஆன் ஸ்டியரிங் அன்டில் யூ கெட் த திக் கன்சிஸ்டன்சி. பிகாஸ் இது ஈஸியாக பேர்ன் ஆகும், இல்லாட்டி யூ வில் கெட் லம்ப்ஸ். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கீப் ஆன் ஸ்டியரிங் அன்டில் யூ கெட் தட் திக் கன்சிஸ்டன்சி. இதில் கோர்ன்ஃப்ளவர் இருக்கிறபடியால் உங்களுக்கு I think it shouldn't take you more than 3-4 minutes to get this thickened. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்தது அப்புறம் நாங்கள் இதை ஒரு ஃப்ளாட்டான ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அண்ட் keep it in the room temperature and every 5 to 10 minutes if you can just go and give that a stir. அதோட மேலால் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக. After 30 minutes of keeping this in the room temperature, you can transfer this into a bowl and we're going to keep it in the refrigerator at least for 2 to 3 hours. While the cream is setting, நாங்கள் இப்போ போயிட்டு அந்த கொனாஃபா ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சுகர் சிரப், ரோஸ் வாட்டர், கீ and shredded thin dough. You can find this in the frozen section. Ghee, pistachio, it's actually for the garnish, நாங்கள் அதை லேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். and some yellow food coloring. ஸோ குனாஃபா ஷீட் செய்கிறதுக்கு தேவையான இந்த மெயின் இன்க்ரீடியண்ட்
அந்த shredded thin dough உங்களுக்கு சாதாரணமாக frozen செக்ஷனில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் டு கீப் திஸ் அவுட் சைட் அட்லீஸ்ட் 2 or 3 hours before you start making. அப்போ தான் இது உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக அந்த உதிரியாக உங்களுக்கு அதை ஷ்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது நல்ல அந்த உதிரியாக வந்துருச்சு. In this stage you can add all your ingredients: ghee, sugar syrup, food coloring and rose water. And இதில் இருக்கிற most easiest part இதுதான், because you don't have to cook. இது உங்களுக்கு just இந்த ingredients எல்லாம் உண்டு போட்டு நீங்கள் அந்த நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதா இருக்குது. And please make sure that you don't squeeze it or squash it a lot, because அது சொகி ஆகிடும். அதனால அது இந்த உதிரி மாதிரி வரக்கூடிய மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. So that's it. எங்கள் shredded dough ரெடி ஆயிடுச்சு. Let's now start layering our kunafa. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயிலோ இல்லாட்டி பார்ச்மெண்ட் பேப்பரோ அந்த மாதிரி ஒரு ஷீட் நீங்கள் கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும். ஸோ கொஞ்சம் கீ போட்டு நாங்கள் அதை கிரேஸ் பண்ணிவிட்டு தென் we can start layering. ஸோ இப்போ பார்த்தா தெரியும் கேப்ஸ் ஒன்றும் இல்லாமல் நல்லா அதை ஒரு லேயர் இந்த ஷ்ரெடட் தின் டோவை போட்டுட்டு நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. பிகாஸ் when you add the filling, if there is any gaps, then அது லீக் ஆக தொடங்கும். அது அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு you can add now your cream. ஸோ இந்த க்ரீம் லேயருக்கு மேலால் நாங்கள் இன்னொரு லேயர் இந்த ஷ்ரெடட் டோ போட போகிறோம். That's it. இப்போ இதை பேக் பண்ணுற டெம்பரேச்சர் என்னென்னா 180 செல்சியஸில் உங்களுக்கு 30 to 35 minutes நீங்கள் பேக் பண்ணி எடுத்தாலே போதும். பட் ஜஸ்ட் கீப் ஆன் செக்கிங், பிகாஸ் அது லைட்டாக மேலால் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாலே உங்களோட குனாஃபா ரெடி தான். இப்போ நாங்கள் இதுக்கு மேலே ஒரு பெரிய ட்ரே வச்சுட்டு அதை ஃப்ளிப் பண்ணி எடுப்போம். See, look at that. அதுக்கு தான் இந்த foil யூஸ் பண்ணுறது. How easily it's coming off. இப்போ இது சூடாக இருக்கக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் சுகர் சிரப் மேலால் ஊற்றிடுங்க. தென் கொஞ்சம் கார்னிஷுக்காக நாங்கள் அந்த பிஸ்தாஷியோ க்ரஷ் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த பிஸ்தாஷியோவை மேலால் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கண்டா that's it. உங்களோட delicious creamy kunafa is ready. ஸோ வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வந்தால் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எப்படியும் வீட்டில் இருக்கிற மாதிரியே கொடுக்க போகிறது இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கார்னிஷ் எல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா. ஆனால் சேம் நீங்கள் வச்சுருக்கிற அந்த க்ரீமையும் பிஸ்தாஷியோவையும் யூஸ் பண்ணியே உங்களுக்கு அந்த கார்னிஷ் பண்ணிக்கொள்ள இயலும்.
அண்ட் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முதல்ல இன்னும் கொஞ்சம் சுகர் சிரப் மேலால் ஊற்றிடுங்க. And if you're someone like me who is addicted to sweets, then be generous. That's it. And creamy kunafa is ready for tasting. I wish I can share this with you and you guys can also have a bite. Guys, it tastes incredible. Seriously. Try it at home and please do let me know what you think. And I'm sure, நான் 100% சொல்கிறேன், after trying this, உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்வீட் என்னன்னு கேட்டால் for sure நீங்கள் எல்லாரும் குனாஃபா தான் சொல்ல போகிறீங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. எல்லோரும் போயிட்டு குனாஃபா ட்ரை பண்ணி பாருங்கள். And please don't forget to like this video and please share it with your friends and family. அப்போ அவங்க எல்லாருக்கும் செஞ்சு இதை ட்ரை பண்ணலும். I hope it was fun and you guys enjoyed watching. I'll catch you all next time with something new. Until then, bye from Navina. And don't forget, this is Navina's Tiny Tips. Please subscribe.